யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா. சவுந்தரராஜன். அதிமுக சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் ஆவடி மாநகர தெற்கு பகுதியில் பூத் கமிட்டி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் 18/3/2025 அன்று மாலை பல்வேறு பகுதிகளில் அதிமுக ஆவடி மாநகர தெற்கு பகுதி கழக செயலாளர் ஆவடி எஸ். சங்கர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ஆவடி மாநகர தெற்கு பகுதி 33வது வார்டு வட்டக்கழக செயலாளர் அண்ணனூர் பாபு அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான IS இன்பதுரை அவர்களும், அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான V. அலெக்சாண்டர் அவர்களும் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். அது சமயம் அதிமுக தலைமை கழக பேச்சாளரும் மாவட்ட இலக்கிய அணி செயலாளருமான ஆவடி குமார் அவர்களும் வருகை தந்து சிறப்பித்த இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அப்பகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் முதல்வராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியாருடைய அணைக்கிணங்க திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகம் அம்பத்தூர் ஆவடி தெற்கு பகுதி கழகத்தின் சார்பிலே வாடி 33 வாத பொறுப்பாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகளை நியமனம் செய்யும் இந்த நிகழ்விற்கு வருகிறது சிறப்பித்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியுடைய பொறுப்புரை தளபதியும் நமக்கெல்லாம் நல்ல ஆலோசனைகளை வழங்குவதற்கு வருகிறது இருக்கக்கூடிய கழக வழக்கறிஞர் செயலாளர் இந்த வட்டக்கழகத்தினுடைய இந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சங்கர் அவர்களே, அதுபோல இந்த பகுதியினுடைய பொறுப்பாளரும் நமக்கெல்லாம் டிவியில் நியூஸ் பார்ப்பீங்க அடிக்கடி அவர் அண்ணன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளரும் அண்ணன் ஆவடி குமார் அவர்களே, அதுபோல இந்த வட்டக்கழகத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கண்ணன் அவர்களே, அதுபோல இந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் பாபா அவர்களே, வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கிளைக்கழகத்தில் புதிதாக பொறுப்பேற்க உள்ள கழக நிர்வாகிகளே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எதற்காக இந்த 9 பேர் கொண்ட குழு அந்த கிளைக்கழகம் அமைக்கப்படுதுன்னா, ஒரு பாகத்துல 1000 ஓட்டு, அந்த 1000 ஓட்டு 600 ஓட்டு 650 ஓட்டு தான் போடும். அந்த ஓட்டு 650 ஓட்டு தான். அப்ப அங்க வந்து ஒரு 300 வீடு 400 வீடு இருக்கு. 400 வீடு இருக்கிற அந்த 400 வீட்டுல 9 பேர் இருக்கு. ஒவ்வொருக்கும் 50 வீடுக்கு 40 வீடு பிரிச்சுக்கிட்டீங்கன்னா தேர்தலில் ஒரு நோட்டீஸ் கொடுக்கும். எலெக்ஷன் அப்ப நோட்டீஸ் கொடுத்து கேன்வாஸ் பண்ணி பாபா இருக்காங்க. அண்ணனூர் பாபா வெறும் பாபா கோச்சு வரப்போம். அதுக்கப்புறம் போகும்போது பிரச்சனையா இருக்கும். அண்ணனூர் பாபா அண்ணா இருக்காங்க. அவர் போய் செய்யணும்னா எத்தனை நாள் ஆகும்? 10 நாள் ஆகும். அந்த பணியை உடனே செய்யணும். இப்போ உடனே இன்னைக்கு காலையில ஒரு நோட்டீஸ் கொடுக்குறோம்னா நோட்டீஸ் கொடுத்து பண்றோம்னு வச்சுக்கலாம். பண்ண உடனே அன்னைக்கு காலை மாலை அன்றே மக்களிடம் சென்று ஒரு செய்தி சேர்த்து விட வேண்டும். அதற்காக தான் 9 பேர் கொண்ட குழு அமைக்கிறோம். எதுவாக இருந்தாலும் உடனடியாக சேர்த்துறோம். இதுல வந்து அண்ணா வந்து சொன்னாங்க, இந்த 45 வயசுல ஏன் போடுறோம் நாங்களும் கேட்டோம். அண்ணன் பொறுப்பாளர் நாங்கள் மாவட்டத்தில் அண்ணன் கிட்ட கேட்டோம். யார்கிட்ட? நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அண்ணா எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாரையும் போடலாமேன்னு கேட்டோம். அதுக்கு அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 60 வயசுல கூட பொறுப்பு போடுறோம். போட்டா 10 வருஷம் 15 வருஷம் ஒர்க் பண்ணணும் கட்சிக்காக வேலை செய்யணும். அப்போ அவர் வயசு என்னாகும்? 75 ஆயிரம். 45 வயசுல போட்டோம்னா 55 60 15 வருஷம் வேலை செய்யணும். அது புதிய நிறைய பேர் புதிய ஆட்களை உள்ள கொண்டு வரணும். இப்ப இவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடியதை இவங்களெல்லாம் பார்த்துக்கிற வேலையை அந்த 60 வயசுல கொடுக்க போறோம், அவங்களுக்கு கொடுக்க போறோம். அதனாலதான் இதுல வந்து வயசுல மூத்தவங்க ஓரம் கட்டுறாங்க, வயசுல மூத்தவங்களை வேணான்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி அர்த்தமே இல்லை. இப்ப புதிய யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு பேர் வந்துக்கிறாங்க. இப்ப வந்து 6 பூத்து நமக்கு 6 பூத்துல 9 பேர் போட்டு என்னாச்சு? 60-70 பேர் ஆயிடுச்சு. ஈஸியா நாளைக்கு கூட்டம் 70 பேர் வந்துருவாங்க. யங்ஸ்டர் ஒரு இடத்துல பிரச்சனை, ஒரு எலெக்ஷன் போகும்போது பிரச்சனையாக வயசானவங்க போனா என்ன ஆகும்? தள்ளி விட்டு போயிருக்கு. இதை யங்ஸ்டர் போனா 2 பேரும் அடிச்சுட்டு வந்துருவோம். இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து எதுக்காக யங்ஸ்டர்ஸ் போறோம்னா, அவங்க கூட 10 பேரை கூப்பிட்டு வருவாங்க. யங்ஸ்டர்ஸ் ஒரு 10 பேரை கூப்பிட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேரை கூப்பிட்டு வருவோம். எங்கேயாவது போய் மேலே கொடி கட்டுனா டக்குன்னு கட்டுவாங்க. உங்களுக்கு உறுதுணையாக நம்ம கழக தோழர்களுக்கு கழக நிர்வாகிகளுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லிதான் நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப்பை, இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை நம்முடைய பொதுச் செயலாளர்கள்
தமிழ்நாடு முழுவதும் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா வட்டக்கழக செயலாளர் இந்த பணியை தலையை அடைமானம் வைத்தாவது செய்தாக வேண்டும். வாய் பேசக்கூடாது. பேசினேன் வரல, கூப்பிட்டேன் வரல, சொல்லிட்டேன் வரல, அதை சொல்லக்கூடாது. ஏன்னா பணி நம்மளுடைய பணி. வேலை யாருடைய வேலை? நம்ம வேலை. நம்ம கட்சி புரட்சி தலைவி அம்மா, நம்ம அம்மா, நம்ம கட்சி நம்ம ஒர்க் பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஒரு 50 பேர் உருவாக்கிட்டோம்னா நாளைக்கு இந்த வார்டு அதிகமான வாக்குகள் பெறும், அதிகமான வாக்குகள் பெறும். கட்சியில வந்து யங்ஸ்டர்ஸ் உள்ள நிறைய வருவாங்க. உள்ள நிறைய வரும்போது அவங்களும் நாளைக்கு கட்சிக்காண்டி உழைப்பாங்க. ஏன் வயசான வேணாம்னா யாரும் சொல்லல. நீ தவறுதலா யாரும் புரிஞ்சுக்காதீங்க. எங்களை வேணான்றாங்க அவங்கள போடுறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த கட்சிக்கு புதிய ரத்தம் பாய்ச்சணும். அதனால யங்ஸ்டர்ஸ் கொண்டு உள்ள சொல்றோம். லேடிஸ் 3 பேருக்கு சொல்றோம். இப்ப இது வந்து பழைய ஊர் தெரியும். நம்ம அண்ணனை பத்தி எவ்வளவு வில்லாதி வீரன்னு நமக்கு தெரியும். லோக்கல்ல ஆள் செல்வாக்கு பலம் உள்ளவர் எங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பூத்துல 9 பேர் போடணும். முதல்ல ஒரு 3 பேர் பிடிங்க. நம்ம ஜென்ஸு கால் தட்டிக்கணும். சார் வாங்க வாங்கன்னா அவர் காலம் வச்சு வருவார். என்ன ஓட்டு கட்டுறோம் இதையா வர அவசரத்துல விட்டு வந்துங்க பாதி அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அதுதான் ஒரு பாகத்திற்கு 3 பெண்கள் 6 ஜென்ஸ். இது ஈஸியான வேலை. 50 பேர் சொன்னாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் அரை மணி நேரத்தோட பார்த்துடலாம். அவங்க லேடிஸ் ஏன்னா லேடிஸ் ரொம்ப நேரம் பேசுவாங்க. அதனால 2 மணி நேரம் ஆகும். ஜென்ஸ் டக்குன்னு வந்துருவீங்க 1 ஹவர்ல முடிஞ்சிடும். 2 மணி நேரம் ஆகணும்னு இதுல பத்திரிகை வளர்ந்த உடனே கொஞ்சம் வரதுக்கு பேசிதான் மாத்திட்டு வருவேன்னு சொல்றாங்க. பேசிட்டு வருவாங்கன்னு சொல்றாங்க. அது எல்லாத்துலயும் கொடுக்கணும். புரட்சி தலைவர் அம்மாவர்கள் 50% தமிழ்நாட்டிலே உள்ளாட்சி தேர்தல் 50% பெண்கள் நிற்கிறான்ற ஒரு பெரிய மசோதாவை கொண்டு வந்தது உலகத்திலே நம்ம புரட்சி தலைவர் அம்மா தான் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு பெருமை சேர்த்து விட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? பெண்கள் முதியவர் முதல் குழந்தைகள் வரை நீங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதுக்கு யார் காரணம்? அதை செய்யறவங்களுக்கு பெண்கள் தாலி அறுக்கிறாங்க. அந்த தைரியத்தை யார் கொடுக்கிறது? பெண்களுக்கு வந்து பெண்களை மானபங்கம் பண்றாங்க. அந்த தைரியத்தை யார் கொடுக்கிறது? இந்த அரசாங்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் கொடுக்குது. அந்த அரசாங்கத்தை அகற்ற வேண்டும். மக்களை பாதுகாக்கணும்னா நாம் இறங்கி சமுதாய பணி செஞ்சாதான் சிறப்பாக. அதனால எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, 3 பேர் போடுங்க. அவங்களே ஆளை கொண்டு கொடுங்க. அவங்க ரெடி பண்ணி கரெக்டா இது மாதிரி ஒரு 4-5 மீட்டிங் நடத்தும் போது அவங்க நல்ல முறையில் அவங்க பேச ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம கட்சிக்காரங்களும் அவங்க கூட போகும்போது ஈஸியா இருக்கும். இப்ப தனியா போகிறது இல்லை. உங்க கூட ஒரு 4 பேர் கொடுக்கிற வருவோம். அப்ப பேசுறதுக்கு வசதியா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஒரே நாள்ல வேலையை முடிச்சிடலாம். கேன்வாசிங் ஒரு 4-5 நாள் கேன்வாசிங் பண்ணாலே முடிச்சுக்கலாம். தெரியும். ஏன்னா நாங்க அப்பார்ட்மெண்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம். ஜீவன் விமானம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம். நாங்க நம்ம கவர்மெண்ட் இருக்கும்போது ஃப்ரீயா தான் குப்பை எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த அசோசியேஷன் வந்து 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டுறாங்க மாசத்துக்கு. எவ்வளவு கட்டுறாங்க? 2 குப்பை எடுக்கிறதுக்கு கூட 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டுறாங்க. யாருக்கு? கார்பரேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை. மின் கட்டணம் மாசம் எடுக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு 2 மாசம் எடுக்கிறாங்க. இது வந்து பேசிட்டே போனா போகும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு வந்து நாட்டோட பிரச்சனை. இதையெல்லாம் மக்களை எடுத்து செல்றதுக்காக அந்த கூட்டமே. இது வந்து வெறும் சிம்பிள் கூட்டம். இதை செய்யறது வந்து சாதாரண விஷயம். ஒரு பூத்துல 9 பேர் போடுறோம். 150 பேர் போனா கஷ்டம். வெறும் 9 பேர் சிம்பிளா ஒரு பயண பேர் குடிச்சா 9 பேர் போடுறாங்க. ஈஸியா போடுறாங்க. அதனால அண்ணன் அவர்கள் பெரிய மனுஷன் அண்ணன் பாபா அண்ணன் அவர்கள் டென்ஷனாவாம பொறுமையாக அழகாக செஞ்சு சிறப்பா அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அண்ணனூரே கை வச்சிருக்கும் போது 9 பேர் போடணும்னு சொல்லிட்டு பிரச்சனையா 9 பேர் போட சொன்னீங்க. நான் பூத்துக்கு 15 பேர் போடுறேன்னு காமிச்சாதான் அப்ப என்ன ஒன்றும் பரவாயில்ல, நம்ம கட்சி வளருதுன்னு நமக்கு தெரியும். அதனால எல்லாமே வந்து நம்முடைய நன்மை, நம்ம மக்கள் நம்ம காப்பாற்றணும். வட்டக்கழக செயலாளர் தலைமை என்ன சொல்கிறதோ அதை செய்து முடிக்க வேண்டும். செய்து முடிப்பதுதான் வட்ட செயலாளர். நான் நம்பர் தருகிறேன், நீங்கள் பேசுகிறதா அந்த வார்த்தை முன்னாடி வரவேற்கிற வட்ட செயலாளர் வந்து எங்களுடைய வட்டக்கழக செயலாளர் அனைத்து பேர் உள்ள பொறுப்பேற்றதுக்கு பொறுப்பாளர் சார்பாகவும் என்னுடைய மாவட்ட கழகம் சார்பாகவும் பகுதி கழகம் சார்பாகவும் அந்த 2 பொறுப்பாளர் சார்பாகவும் வட்டக்கழகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாங்க என்ன வேவ் லென்த்ல பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி குறிப்பான
50 வீட்டுக்காரங்க வீட்டை லேடி அப்போ அந்த 50 வீட்டில் இருக்க பெண்களுடைய நம்பர் உங்களை இருந்தால் ஒரு சின்ன குழு மாதிரி இருக்காங்க. வாட்ஸ்அப் குழு மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதை தகவல் சொல்லிட்டே இருக்க பார்த்தீங்களா, நேற்று திருநெல்வேலியில் ஒருத்தரை கொலை பண்ணாங்க அந்த மாதிரி சொல்லுங்க. இல்லை இப்போ பொறுப்பு நமக்கு போடலை இல்லைன்னா கட்சி நம்மளை ஆளுநர் வேலைன்னா கண்டிப்பாக கட்சி பொறுப்பு எல்லாருக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி எடுத்துருக்காங்க. இல்லைன்னா கூட நீங்கள் நான் திருப்பி உண்மையாக கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் மாநில வழக்கறிஞ பிரிவு செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் பகுதி கழக செயலாளர் சங்கர் அவர்களுக்கும் பகுதி கழக பொருளாளர் ஆவடி கண்ணன் அவர்களுக்கும் இங்கே வந்து அமர்ந்திருக்கும் அனைத்து வார்டு பொறுப்பாளர் அவர்களுக்கும் கிளைக்காக பொறுப்பாளர் அவர்களுக்கும் வார்டு பொறுப்பாளர் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தியதற்காக நிலவர பணியில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரிய பயமாருக்கு வடமதுரை எண்ணாகுப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு AJ மியூசிக் அகாடமி அப்ரோ பார்மசி மேல்தளத்தில்.